தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்திருக்கும் அந்த திருத்தலத்தின் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த கோயிலில் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கின்ற அந்த லிங்கமானது சுயம்புவாக தோன்றியது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வீற்றிருக்கின்ற அந்த மூலவர் ஒரு லிங்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப உற்று பார்த்தீங்கன்னா அது மற்றொரு பிம்பத்தோடைய, அதாவது மற்றொரு லிங்கத்தோடைய பிம்பமாக தெரியும். இதுதான் இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு. இது மட்டும்தான் சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த தலத்தில் சிவபெருமான் யமனையே காலால் எட்டி உதைத்து சம்காரம் செய்த ஒரு சிறப்பான திருத்தலம் இது. சரி, எதனால் சிவபெருமான் யமனை காலால் எட்டி உதைச்சார், சம்ஹாரம் செஞ்சார்? இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிருகண்டு முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கும் மருத்துவதி அம்மையாருக்கும் நீண்ட காலமாக குழந்தை வரமே இல்லை. அதனால் முனிவர் என்ன பண்ணார், சிவனை நினைத்து கடும் தவம் செஞ்சார். அதன் மூலமாக ஒரு வரத்தையும் பெற்றார். அந்த வரத்தின் பலனாக சிவபெருமான் இந்த முனிவருக்கும் மருத்துவதி அம்மையாருக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அப்போது பிறந்த குழந்தை தான் அந்த மார்க்கண்டேயன். கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன சட்ட சிக்கலும் இருக்குது. அதாவது மார்க்கண்டேயருக்கு பார்த்திங்கன்னா 16 வயது ஆனவுடன் ஆயுள் முடிந்துவிடும் என்ற ஒரு வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட மார்க்கண்டேயன் என்ன பண்ணார், நம்ம எப்படியாவது ஒரு வரத்தை வாங்கிடணும் அப்படின்ட்டு ஒரு 107 சிவத்தலங்களை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தார். 108ஆவதாக கடைசியாக அவர் வழிபட்ட திருத்தலம் தான் இந்த திருக்கடையூர் கோயில். அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயனுக்கு கடைசி நாளாக இருந்தது. ஏன்னா இந்த 16வது வருஷம் முடிய போகுது. அந்த நேரத்தில் யமதர்மன் என்ன பண்ணார், மார்க்கண்டேயரின் உயிரை பறிப்பதற்காக நேராக பாசக்கயிறை தூக்கின்னு வந்துட்டார். அதை பார்த்த மார்க்கண்டேயர் இந்த கோயிலில் போயிட்டு சிவபெருமானை கட்டி அணைத்து கொண்டார். ஆனால் யமதர்மனுடைய இந்த நோக்கம் நிறைவேறணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணார், பாசக்கயத்தை மார்க்கண்டேயர் மேலே வீசும்பொழுது அது சிவபெருமானின் மீது பட்டது. அதனால் இந்த 2 பேரையும் சேர்த்து பாசக்கயிறை போட்டு இந்த யமன் இழுத்ததுனால சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால் யமதர்மனை கீழே தள்ளி காலால் உதைச்சி சம்ஹாரம் செஞ்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேயருக்கு என்றும் 16ஆக இருக்கும் ஒரு வரத்தையும் அவருக்கு கொடுத்துட்டார். அதனால தான் என்றும் 16 மார்க்கண்டேயர் நமக்கு நினைவு கூறுவார். சரி, இந்த யமதர்மராஜா இப்போ செத்துட்டார். அவர் இல்லைன்னா அந்த நாடு தாங்குமா, இந்த பூமி தாங்குமா? தாங்காது. அந்த இறப்பே இல்லாத பூலோகம் எப்படி இருக்கும், பூமாதேவி எப்படி தாங்குவாள்? தாங்க மாட்டாங்க இல்லையா? அதனால் பூமாதேவி ஈசன் கிட்ட வேண்டி அவரை மறுபடியும் உயிர்ப்பிக்க கோரிக்கை விடுத்தாங்க. அதனால் சிவபெருமான் மனம் இறங்கி யமதர்மராஜாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார். அதனால் அவருடைய உயிரை எடுத்ததும் இந்த தலத்தில் தான், உயிரை அவருக்கு கொடுத்ததும் இந்த தலத்தில் தான். அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது. இந்த தலத்துடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை சிவபெருமானை தரிசனம் செஞ்சு ஞான உபதேசம் பெறுவதற்காக பிரம்மா கைலாயத்துக்கு போனார்.
ஆனால் அந்த சமயத்தில் வந்து சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கு வந்து அந்த ஞான உபதேசத்தை வந்து தர முடியல. அதுக்கு பதிலாக அவர் கையில் வந்து அந்த வில்வ விதைகளை கொடுத்து, இந்த பூலோகத்தில் இந்த விதைகள் விதைக்கப்பட்ட ஒரு நாழிகைக்குள்ளே வந்து வில்வ மரம் வந்து எங்கே வளருதோ அந்த இடத்துல வந்து ஞான உபதேசம் தருவதாக சிவபெருமான் கூறிவிட்டார். இதனை நிறைவேற்ற பிரம்மா என்ன பண்ணார்? பூலோகம் வந்து சிவபெருமானை நினைத்து அந்த வில்வ விதைகளை வந்து விதைச்சார். அப்படிப்பட்ட அந்த இடம்தான் வந்து இந்த திருக்கடையூர். அதன் பின்னர் வந்து சிவபெருமான் வந்து பிரம்மாவுக்கு காட்சி தந்து அந்த ஞான உபதேசத்தை வந்து கொடுத்துட்டார். அதனால தான் பிரம்மனுக்கு காட்சியளித்த எம்பெருமான் வந்து இந்த தலத்தில் வந்து ஆதி வில்வநாத அப்படின்ட்டு தனி சன்னதியில் வந்து இன்னைக்கு வந்து காட்சி தர்றார். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, பார்க்கடலில் அந்த தேவர்கள் வந்து அமிர்தத்தை எடுக்க வந்து விநாயகரை வணங்காமல் நேரடியாக வந்து அதை பருக சென்றுட்டாங்க. இதனை கண்ட விநாயகர் என்ன பண்ணார்? அந்த அமிர்த குடத்தை எடுத்து மறைச்சு ஒரு தனியாக வச்சிட்டார். இதை அறிந்த தேவர்கள் வந்து விநாயகரை வணங்கி அமிர்தத்தை வந்து பெற்று சிவபூஜை செய்வதற்காக இந்த தலத்தில் வந்து அதை வச்சாங்க. அந்த சமயம் வந்து அந்த அமிர்த குடம் இருந்த இடத்திலிருந்து சுயம்பு வந்து உருவானது. அதனால தான் இங்கே இருக்கிற அந்த லிங்கம் வந்து சிவபெருமான் வந்து அமிர்த கடேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயரோடு அழைக்கப்படுகின்றார். சரி, இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் 26 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கடையூர் வந்து இருக்குது. எப்போல்லாம் தரிசனம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு 6:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மாலை 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் வந்து இங்கே வந்து நீங்கள் தரிசனம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ஏற்ற ஒரு மிகச்சிறப்பான திருத்தலம் இது. வாழ்க்கையில் வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை முற்று பெறணும், ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணலாம். உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ இல்லை உங்களுடைய மாமனார் மாமியாருக்கோ யார் அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த வயதை தொட்டார்களோ அவர்களுக்கு நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அவர்கள் வந்து உங்களுக்கு ஆசி வழங்கினால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தலத்திற்கு தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்திருந்தோம். ரொம்ப நிறைவாக இருந்தது. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்துவிட்டு எம்பெருமான் சிவரின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.